Hello everyone. நம்ம இப்போ Amazon helping verb யூஸ் பண்ணி sentence formation பார்க்க போறோம். அந்த சென்டென்ஸை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஷினாக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒவ்வொரு ஹெல்பிங் வெர்ப்க்கான மீனிங்லேருந்து எல்லாமே எக்ஸாக்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கொஷினை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே WH, அதாவது வாட், வை, வென் அதுக்கு போயிடக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ். இதை லேர்ன் பண்ணிக்கிட்ட பிறகு தான் நீங்கள் அதுக்குள்ளே போகணும். ஸோ இந்த ஃபண்டமெண்டலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 10 செகண்டில் உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் இழந்துருவீங்க. ஓகே, ஸோ ஹீனா இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது இஸ்னா இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆர்னா இருக்கிறாய், இருக்கிறோம், இருக்கிறார்கள்னு அர்த்தம். ஓகே, ஆம்னா இருக்கிறேன்னு அர்த்தம். ஸோ ஹீ ஷீ ப்ரொனவுன்கோ சிங்குலர் நவுன்கோ இஸ் வரணும், யூ வீடே ப்ரொனவுன்க்கும் ப்ளூரல் நவுன்க்கும் ஆர் வரணும், ஐ என்ற ப்ரொனவுனுக்கு ஆம் வரணும். பாசிட்டிவ்னா இஸ் வரும், நெகட்டிவ்னா இஸ்ன்ட். அதான் கொஷினில் சொல்லிட்டு இருக்கேன் நான், இப்போ சென்டென்ஸில் சொல்ல, இது கொஷினுக்கானது. ஓகே, பாசிட்டிவ் கொஷினுக்கு யூவிதேல ஆர், யூவிதே நெகட்டிவ் கொஷினாக வந்தால் ஆர்ன்ட். ஐயோட பாசிட்டிவ் கொஷினுக்கு ஆம், ஐயோட நெகட்டிவ் கொஷினுக்கு ஆம் ப்ளஸ் நாட். இந்த ப்ளஸ்ன்ற இடத்துல ஐன்றது வந்துடும். ஆம் ஐ நாட், ஆம் ஐ நாட் அப்படி வரும். ஓகே, ஆம் ப்ளஸ் நாட் இல்லை, இந்த ப்ளஸ்க்கு பதிலாக ஐ போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க. இப்போது நீங்கள் என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு என்னோட வீடியோவை திரும்ப பார்க்க முடியாமல் போயிடலாம். உங்களுக்கு என்னோட வீடியோஸை பார்க்கணுன்னு விருப்பம் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோ உங்களுக்கு காட்டும். ஓகே, நான் டீச்சர் இல்லை. ஓகே, நான் ஒரு டீச்சர் அப்படின்னா ஐ ஆம் அ டீச்சர். ஒரு டீச்சர், ஆ டீச்சர், நான், ஐ. இந்த ஹெல்பிங் வேர்பு கம்பல்சரி யூஸ் பண்ணணும். எந்த ஒரு ப்ரொனவுனாக இருந்தாலும், எந்த ஒரு வெர்பாக நவுனாக இருந்தாலும் பக்கத்தில் ஹெல்பிங் வேர்ப் இருக்கும். அதாவது 2 வார்த்தைக்கு மேலே போகக்கூடிய சென்டென்ஸ்க்கு ஹெல்பிங் வேர்ப் வராமல் சென்டென்ஸ் இருக்காது. நான், ஐ, ஒரு டீச்சர், ஆ டீச்சர், நான் ஒரு டீச்சர், ஐ ஆம் அ டீச்சர். ஸோ ஐ ஆ டீச்சர்னா அது இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ். நான் ஒரு டீச்சர் இல்லை, ஐ ஆம் நாட் அ டீச்சர். நான் ஒரு டீச்சர், ஐ ஆம் அ டீச்சர். நான் ஒரு டீச்சர் இல்லை, ஐ ஆம் நாட் அ டீச்சர். நான் ஒரு டீச்சரா, am I a teacher? அதாவது சென்டென்ஸை கொஷினாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க வார்த்தையும் செகண்ட் இருக்க வார்த்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ப்ரொனவுன் இல்லைன்னா நவுனை ஹெல்பிங் வேர்பையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். பாருங்க, ஐ ஆம் அ டீச்சர், நான் ஒரு டீச்சர். am I a teacher? நான் ஒரு டீச்சரா? am I a teacher? நான் ஒரு டீச்சரா? ஐ எம் நாட் அ டீச்சர், நான் டீச்சர் இல்லை. am I not a teacher? நான் டீச்சர் இல்லையா? என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டில் வர வார்த்தையும் செகண்டில் வர வார்த்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கனாலே இந்த சென்டென்ஸ் ஆனது கொஷினாக மாறிடும். ஓகே, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, அவன் ஷாஹித், ஹீ ஷாஹித். அவன் ஷாஹித் இல்லை, ஹீ இஸ் நாட் ஷாஹித். அவன் ஷாஹிதா, இஷி ஷாஹித். அவன் ஷாஹித் இல்லையா, இஷின் ஷாஹித். ஓகே, இந்த மாதிரி தான் கொஷின் ஃப்ரேம் பண்ணணும். அவன் ஒரு ஆர்டிஸ்ட், ஷீ இஸ் அன் ஆர்டிஸ்ட். இங்கே ஏன் ஆன் போட்டிருக்க, ஆர்டிஸ்டோட ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன இருக்குது, ஆ சவுண்டில் இருக்குது. ஸோ ஆ சவுண்டில் வந்திருந்தா ஆன் போடணும். ஓகே, ஸோ ஏனாலும் ஆனாலும் மீனிங் ஒன்று தான். ஓர், ஒரு, ஒன்று. ஓர், ஒரு, ஒன்று. ஆக மொத்தம் இந்த ஆ சவுண்ட், இந்த ஒவ்வொரு சவுண்ட் வந்ததுன்னா ஆன் போடுங்க. ஒரு ஆர்டிஸ்ட்னா ஆன் ஆர்டிஸ்ட், ஒரு டீச்சர்னா ஆ டீச்சர். அதாவது ஒவ்வொரு சவுண்ட் வந்தால் மட்டும் ஆன் போடுங்க. ஷீ இஸ் அன் ஆர்டிஸ்ட், அவ ஒரு ஆர்டிஸ்ட். ஷீ இஸ் நாட் அன் ஆர்டிஸ்ட், அவ ஆர்டிஸ்ட் இல்லை. இஸ் ஷீ அன் ஆர்டிஸ்ட், அவ ஆர்டிஸ்டா? இஸ்ன்ட் ஷீ அன் ஆர்டிஸ்ட், அவ ஆர்டிஸ்ட் இல்லையா? யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், நீ ஒரு ஸ்டூடெண்ட். யூ ஆர் நாட் அ ஸ்டூடெண்ட், நீ ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை. ஆர் யூ அ ஸ்டூடெண்ட், நீ ஒரு ஸ்டூடெண்ட்டா? அரண்ட் யூ அ ஸ்டூடெண்ட், நீ ஸ்டூடெண்ட் இல்லையா? ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணோம். இப்போ நான் இந்த யூஆரில் ஆவை கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எஸ் சேர்த்தா எப்படி சொல்கிறேன்னு சொல்கிறேன். யூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். யூ ஆர் நாட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. ஆர் யூ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸா? ஆர்ன்ட் யூ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? ஸோ ப்ளூரலில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஆவை கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எஸ் போட்டுக்கணும். ஓகே, தட்ஸ் ஆல். நம்ம பெண்கள், வி ஆர் கேர்ள்ஸ். நம்ம பெண்கள் இல்லை, வி ஆர் நாட் கேர்ள்ஸ். நம்ம பெண்களா, ஆர் வி கேர்ள்ஸ்? நம்ம பெண்கள் இல்லையா, aren't we girls? அவைகள் நாய்கள்,
தே ஆர் டாக்ஸ். அவைகள் நாய்கள் இல்லை. தே ஆர் நாட் டாக்ஸ். அவைகள் நாய்களா? ஆர் தே டாக்ஸ்? அவைகள் நாய்கள் இல்லையா? அரண்ட் தே டாக்ஸ். இந்த டாக்ஸ்க்கு பதிலாக ஒரு பர்சன் வச்சு சொல்கிறேன். ஓகே, அவர்கள் குழந்தைகள். தே ஆர் கிட்ஸ். அவர்கள் குழந்தைகள் இல்லை. தே ஆர் நாட் கிட்ஸ். அவர்கள் குழந்தைகளா? ஆர் தே கிட்ஸ்? அவர்கள் குழந்தைகள் இல்லையா? அரண்ட் தே கிட்ஸ். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா, அதுவும் இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.